இன்னைக்கு சுன்னத்துல் ஜமாத்தை பற்றி ஒரு நினைவு கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை பல காலமாக தொண்டு தொட்டு சுன்னத்துல் ஜமாத் தான் முழுமையாக இயங்கி வருகிறது. இஸ்லாமியர்கள் உலமா பெருமக்களை பின்பற்றி தொழுவதும் வணங்குவதுமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இன்று வரை பள்ளிகளிலே சுன்னத்துல் ஜமாத் தான் பெரிய ஜமாத்தாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜமாத்தாகவும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜமாத்தாகவும் இருக்கிறது. இந்த ஜமாத்தின் முறைப்படி தர்காக்களில் ஜியாரத் செய்வது, கபறுகளில் ஜியாரத் செய்வது, துவா கேட்பது, இது எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. 80களுக்கு பின்னால் சில இயக்கங்கள் புதுசாக தோன்றி துவா கேட்கக்கூடாது, ஜியாரத் பண்ணக்கூடாது என்ற நிலை வந்திருக்கிறது. இந்த நிலையெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாறான செயல்பாடு. நிக்கா கூட படிக்கக்கூடாது என்ற நிலை இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சுன்னத்துல் ஜமாத் என்பது சரியான வழிகாட்டியாக, இஸ்லாமிய வழிகாட்டியாக இருக்கிறது. தர்கா போவதும் ஜியாரத் பண்ணுவதும் கபர்களில் ஜியாரத் பண்ணுவதும் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அது சஹி இமாம் இஸ்மாயில் அவர்கள் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம், புகாரி போன்ற ஹதீஸுகளிலும் இருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே சுன்னத்துல் ஜமாத்தை பின்பற்றுவதுதான் சரியான முறையாக இருக்கும்.